என் செல்ல குழந்தையே, இன்று இரவுக்குள் இந்த வராகி என்னுடைய வாக்கு உன் கண்களில் படுகிறது என்றால், என் குழந்தையே, சந்தோஷமாக இந்த வாக்கினை நீ கேட்க தொடங்கு. நிச்சயமாக என் குழந்தைக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் ஒன்று நாளைய விடியலில் உன்னை தேடி வரும். என் குழந்தையே, இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிர்ஷ்டத்தினை பெற வேண்டிய நேரம் கைகூடி வந்து விட்டது. இத்தனை காலமும் நீ இழந்து விட்டதையெல்லாம் எண்ணி வருத்தப்படாதே. இனிமேல் உன் வாழ்க்கையில் உனக்கானதையெல்லாம் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்க உன் அம்மா எப்பொழுதும் நான் தயாராக இருக்கிறேன் என்பது மட்டும் உன் நினைவில் இருக்கட்டும். சந்தோஷமாக கேட்கச் சொல்வதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும்? ஒரு விஷயத்தை நாம் என்ன மனநிலையோடு கேட்கின்றோமோ அப்படித்தான் அதற்கு முடிவும் கிடைக்கும் அல்லவா? உன்னுடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். உனக்கான நல்ல முடிவை கொண்டு வந்து கொடுக்க உன் அம்மா நான் தயாராகிவிட்டேன். நீ எதிர்பார்க்கின்ற விஷயங்களை உனக்கு வாழ்க்கையில் நான் நல்லபடியாக தர வேண்டும் என்கின்ற முடிவை எடுத்து விட்டதனால்தான் இப்பொழுது உன்னிடத்தில் இதனை நான் சொல்லிக் கொண்டும் இருக்கின்றேன். இத்தனை காலமும் இழந்து விட்டது எல்லாம் போகட்டும். இனி நடக்கப் போவது அத்தனையும் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பது முதலில் உன் நினைவில் இருக்கட்டும். யார் நினைத்தாலும் இனி அதனை தடுத்து நிறுத்திவிட முடியாது. உனக்கானவற்றை எல்லாம் செய்து கொடுக்க யாரும் இல்லை என்று எப்பொழுதும் வருத்தப்படாதே. என் குழந்தையே, எந்நாளும் உன்னோடு இருக்கின்ற இந்த வராகி எப்பொழுதும் உன் வாழ்க்கையின் வெற்றியை உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுப்பாள் என்பதனை நீ மறந்து விடாதே. யாருக்காகவும் இந்த வாழ்க்கையில் நீ இழக்க வேண்டாம், யாருக்காகவும் எதையும் நீ தியாகம் செய்ய வேண்டாம் என்று அம்மா சொல்வதற்கான காரணத்தை இன்றாவது என் பிள்ளை நீ தெரிந்து கொண்டாயா? என் தங்கமே, எத்தனை செய்தும் எத்தனை உதவிகளை செய்தும் யாராவது உன்னுடைய இக்கட்டான சூழ்நிலையில் உனக்கு உதவிக்கென்று வந்திருப்பார்களா? ஒரு காலமும் வரமாட்டார்கள். சுயநலமான மனிதர்கள் தனக்கு ஒரு விஷயம் நடக்க வேண்டும் என்றால் அதை எப்படியும் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இவர்களுக்குள் இருக்கின்றது. அந்த விஷயத்தை சாதித்து விட்டால் போதும் என்று நினைக்கின்றார்கள். இது போன்ற எண்ணங்களை கொண்ட இவர்களுக்கு மத்தியில் இருந்து தேவையில்லாது உன்னுடைய வாழ்க்கையின் நல்ல விஷயங்களை எல்லாம் தொலைப்பதை விட என்ன நடந்தாலும் அதை எல்லாம் எதிர்கொண்டு வாழ்ந்து விடலாம் என்ற எண்ணம் மட்டும் உனக்குள் இருந்து விட்டால் போதும். என் பிள்ளைக்கான சந்தோஷத்தை நான் நிச்சயமாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உன் கைகளில் ஒப்படைப்பேன். அன்று நீ இந்த அம்மா காலதாமதப்படுத்தியதற்கான காரணத்தையும் நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். யாருக்கும் இந்த சூழ்நிலைகள் எப்பொழுதும் வேதனைகளை கொடுப்பதாக இருந்தாலும் அது நம்முடைய இந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தானே நடக்கிறது என்பதனை நீ உணர்ந்து கொண்டாயானால் உனக்கு நடப்பது எல்லாம் நல்லதாக நிச்சயமாக தோன்றும். யாராலும் எந்த ஒரு காலகட்டத்திலும் எந்த ஒரு விஷயத்தையும் தொலைக்க முடியாதபடி உனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கியவர்கள் கூட இதற்காக ஒரு நாள் வேதனைப்படுகின்ற சூழ்நிலை நிச்சயமாக வரும். அவரவர் செய்த பாவத்திற்கான பலன் அவரவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். எண்ணற்ற மாற்றங்களோடும் எண்ணற்ற திருப்பங்களோடும் இந்த வாழ்க்கையை எல்லோருமே எதிர்கொள்வார்கள். நாம் எதற்காக இப்படி இருந்தோம், நம் வாழ்க்கையில் எதற்காக இப்படி நடந்தது என்று எண்ணி எண்ணி வருத்தப்படுகின்ற ஒரு நாள் இவர்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் நிச்சயமாக உண்டு. இந்த சூழ்நிலையில் நான் இருந்து உனக்கு நடத்தக்கூடிய ஒவ்வொரு நன்மைகளையும் கண்டு என் பிள்ளை நீ மனமகிழ்ச்சி அடையத்தான் போகின்றாய். சந்தோஷத்தை தெளிவாக பெற்றுக்கொள்ள என்றும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதனை நீ உணரத்தான் போகின்றாய். நல்ல நேரம் உனக்கு ஆரம்பித்து விட்டது. இப்பொழுது வேண்டுமானால் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் உனக்கு சரிபடாமல் இருக்கலாம். நடக்கும் என்று நினைத்தது நடக்காது போனது என்ற ஒரு எண்ணம் உனக்குள் வரலாம். ஆனால் எப்பொழுதுமே இது இப்படியே இருக்காது என்பதனை புரிந்து கொள். எல்லாம் ஒரு நாள் முடிவுக்கு வரும். எல்லா சூழ்நிலைகளும் ஒரு நாள் மாற்றத்தை கொண்டு வரும்.
இந்த நேரம் இந்த நிலைமை மாறும் பொழுது நீ எதிர்பாராத பல நல்ல திருப்பங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கென்று கிடைக்கும். அப்பொழுது நடந்ததை எல்லாம் எண்ணி நீ பெருமகிழ்ச்சி அடைவாய். என் பிள்ளையே, உன் மனதிற்குள் இருக்கின்ற ஒரு சில சந்தேகங்களுக்கு அம்மா இன்று உனக்கு பதில் சொல்கின்றேன். என் குழந்தையே, நம்மோடு பேசுகின்றவர்களையும் பேசாதவர்களையும் நினைத்து அடிக்கடி மனதிற்குள் ஒரு எண்ணம் கொள்கின்றாய். அது என்னவென்றால், நம்மிடத்தில் பேசுகின்றவர்களை நினைத்து பெருமைப்படுகின்றாய், பேசாதவர்களை நினைத்து வருத்தப்படுகின்றாய். ஆனால் ஒன்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு விஷயம் என்றும் உனக்கு புரிதலில் இருக்க வேண்டும். என் குழந்தையே, இன்று நன்றாக பேசுகின்றவர்கள் நாளை பேசாமல் போவதற்கு வாய்ப்புகள் அதிகம். இது உன் வாழ்க்கையில் இவர்களை ஏதோ எதிரி போல சந்திக்கக்கூடிய சூழ்நிலை கூட நிச்சயமாக ஏற்படலாம். இதுவெல்லாம் சாதாரணமாக எல்லோர் வாழ்க்கையிலும் நடப்பதுதான். நாம் யாரிடத்தில் அதிகமாக பழக்கம் கொள்கின்றோமோ அவர்களே கடைசியில் நமக்கு மிகப்பெரிய விரோதியாக மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு. அதனால் எதையுமே ஏன் நடக்கிறது, எதற்கு நடக்கிறது என்று சொல்லிக்கொண்டு வருத்தப்படுவதை விட, நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான். எதன் மீதும் அதிகமாக நாம் ஆசைப்படுவதோ, எதன் மீதும் அதிகமான நம்பிக்கை கொள்வதோதான் நம்மை நடுத்தெருவில் கொண்டு வந்து நிறுத்தும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி மட்டும் நீ புரிந்து கொண்டாயானால் இந்த மனிதர்கள் என்ன செய்தாலுமே அது உனக்கு பெரிதாக தோன்றாது. இவர்கள் எந்த விஷயத்தை உன்னுடைய வாழ்க்கைக்குள் கொண்டு வந்தாலுமே அதை எண்ணி நீ பெரிதாக வருந்திவிட மாட்டாய். எல்லாவற்றையும் தாண்டி நான் நடத்துகின்ற விஷயம் உன்னை நிச்சயமாக மனதால் நிம்மதிப்படுத்தும் என்பதனையும் நீ புரிந்து கொண்டால் போதும். என் பிள்ளைக்கென இந்த வராகி கொடுக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் கண்டு நீ பெருமகிழ்ச்சி அடைய வேண்டுமல்லவா? என் தங்கமே, யார் பேசினால் என்ன, யார் பேசவில்லை என்றால் என்ன? யாரும் இங்கு உன்னுடைய கஷ்டங்களை தூக்கி சுமக்கப் போவது கிடையாது. யாரும் இங்கு வந்து உன்னுடைய வேதனைகளை என்னவென்று கேட்கப் போவது கிடையாது. அவரவர்கள் சுயநலமாக இருக்க நினைக்கும் பொழுது நீயும் உனக்காக சற்று சுயநலமாக இருப்பதில் எந்த தவறும் இல்லை. எல்லோருக்குமே அவரவர்கள் நடத்துகின்ற விஷயங்கள் தானே முக்கியமாக தெரிகின்றது. என் பிள்ளை, நீயும் அதுபோல இருந்து விட்டால் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கானவை எல்லாம் உன்னை வந்து தெளிவாக சேர்ந்து விடும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். என் பிள்ளைக்கு இதையெல்லாம் எடுத்துச் சொல்ல யாரும் இல்லாமல் போய்விட்டார்கள் அல்லவா? யாருமே உன்னிடத்தில் எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லவில்லை என்றும், யாரும் உன்னிடத்தில் எதையும் பகிர்ந்து கொள்ளவில்லை என்றும் வருத்தப்படுவதையும் வேதனைப்படுவதையும் நிறுத்திவிட்டு, என்ன நடந்தாலும் இனிமேல் நான் என் வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவேன் என்ற நிலையோடு நீ நிற்க வேண்டும். இந்த நிலைப்பாடு உனக்குள் இருந்து விட்டால் மட்டும்தான் இனி வரக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை நிச்சயமாக உன்னிடத்தில் புரிய வைக்கும். யாரும் இங்கே இந்த வாழ்க்கையை வாழ்ந்து விட போவது கிடையாதல்லவா? நீ மட்டும்தான் உன் வாழ்க்கையை வாழ முடியும். அந்த எண்ணம் மட்டும் உனக்குள் எப்பொழுதும் நிலையாக நிற்கட்டும். யாருக்காக என் பிள்ளை நீ இத்தனை காலமும் ஒவ்வொரு விஷயங்களையும் தியாகம் செய்தாயோ அவர்கள் இன்று உனக்காக ஒரு சிறு துரும்பை கூட நகர்த்துவதற்கு தயாராக இல்லை எனும் பொழுது இதையெல்லாம் எண்ணி நீ கவலைப்படக்கூடாது என்றுதான் உன் அம்மா சொல்கின்றேன். அம்மா சொல்கின்ற வார்த்தைகளில் இருக்கின்ற அர்த்தங்கள் நிச்சயமாக உனக்கு புரிந்துவிட வேண்டும். நீ எதிர்பாராத பல விஷயங்களை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் இனிமேல் எதிர்கொள்ள வேண்டும். என்ன நடந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, நான் இருக்கிறேன் அல்லவா? உனக்கானவற்றை எல்லாம் உன் கைகளில் கொண்டு வந்து தருவதற்கு. இதை உணர்ந்து விட்ட பிறகு இனி உனக்கென்று என்றுமே இந்த சூழ்நிலைகள் மகிழ்ச்சியைத்தான் கொடுக்கும். நீ சந்தோஷமாக என் வாக்கினை கேட்டிருப்பாயானால் நாளைய விடியலில் நீ மனம் மகிழப் போவது உறுதி. நாளைய விடியல் உனக்கானதாக இருக்க போகிறது என்பது உறுதி. எல்லாவற்றையும் தாண்டி நீ அடைய நினைத்த வெற்றியும் உன்னை வந்து சேரும் என்பது உறுதியானது என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டாலே போதும். வராகியின் அன்பு பிள்ளையான உனக்கு நான் தருகின்ற இந்த வாக்கு நிச்சயமாக உன் வாழ்க்கையை மாற்றி கொடுக்கும். என் செல்ல குழந்தைக்கு
இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.